ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் அறிவை விரிவுரையில் இருக்க எல்லா நூல்களும் மொத்தமாக 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது மொத்தத்தையும் நான் இதே ஒரே வீடியோலாம் போடுறேன். மேக்ஸிமம் எதுக்கு ஷார்ட்கட்ஸ் தேவையோ எல்லா நூலுக்குமே போட்டிருக்கேன், தேவைப்படுற எல்லா நூலுக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து நம்ம 9th 10th ஆல்ரெடி முடிச்சிட்டோம். நீங்கள் இது ஒரு தடவை பார்த்துட்டு விடுறதுல யூஸ் இல்லை உங்களுக்கு. நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க இல்லையா, இந்த குட்டி குட்டி ஸ்டோரிஸ் சொல்கிறேன்ல, நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் புக் எடுத்து ஒரு 5 days இல்லை 1 week கழித்து 9th புக் எடுத்து நீங்கள் எல்லா நூல் இதுவும் பார்க்கணும். என்னென்ன கதை சொன்னேன் நான், அதுக்கு லிங்க் பண்ண முடியுதா, உங்களுக்கு ஆசிரியர் பேரும் அந்த நூல் பேரும் லிங்க் பண்ண முடியுதா அந்த ஸ்டோரி வச்சு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி ஞாபகம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 2 times 3 times ரீகால் பண்ணிக்கோங்க. அப்பப்போ பண்ணிங்கன்னா தான் என்ன ஸ்டோரி சொன்னோம், லிங்க் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு ஞாபகம் வரும். அதர்வைஸ் நீங்கள் மறந்துடுவீங்க. ஒரு தடவை கேட்டுட்டு விட்டாவோ இல்லை நீங்கள் அதை ரீகால் பண்ணலனாலும் என்ன சொன்னோன்றது மறந்துடும், கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, நம்ம அந்த கேட்ட விஷயங்கள் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுதா அந்த நூலுக்கு, அந்த ஆசிரியருக்கு ஒன்று கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பர்டிகுலர் டேஸ் கேப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த தடவை 11th ஸ்டாண்டர்ட் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். நாடற்றவன் முத்துலிங்கம். இதுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, நாடு அற்றவன்னா நாடு இல்லாதவங்க தானே. நாடு இல்லாதவங்க வந்து ஒரு லிங்கத்துக்கிட்ட, லிங்கம்னா உங்களுக்கு தெரியும், ஈஸ்வரன் லிங்க வழிபாடு பண்ணுவாங்க இல்லையா, அந்த லிங்க சாமி கிட்ட வச்சு ஒரு முத்து மாலை போட்டு வேண்டிக்கிறாங்க அப்படின்னு வச்சுருக்கேன். நாடு இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க, லிங்கம் இருக்கு இல்லையா, லிங்கம், அந்த லிங்கத்துக்கு ஒரு முத்து மாலை போட்டு வேண்டிக்கிறாங்க. ஸோ முத்து மாலை லிங்கம்னா அந்த முத்து லிங்கம் கனெக்ட் பண்ணிக்கோங்க, முத்து லிங்கம். நாடு இல்லாதவங்கன்னா நாடற்றவன் அப்படி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, ஆக்கி பரந்தாமனார். இது வந்து நல்ல தமிழ் எழுதணும்னா அதுக்கு பரந்த மனசு வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல தமிழ் எழுதணும்னா பரந்த மனசு வேணும். பரந்த மனசு இருந்தால் தான் நல்ல தமிழ் எழுத முடியும். ஸோ பரந்த மனசுனா பரந்த மனசுக்கு தான் இந்த மனார் அப்படி ஞாபகம் வச்சு, பரந்த மனசு பரந்தாமனார் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உயிர்த்தெழும் காலத்துக்காக வில்வரத்தினம். அதுக்கு என்னென்னா, உயிர்த்தெழுற ஒரு காலம் இருக்கு இல்லையா, நம்மளோட காலம் நம்ம உயிர்த்தெழணும்னு வேண்டிக்கிறோம், ஒரு காலம் உயிர்த்தெழணும்னு வேண்டிக்கிறோம். அது எப்படி வேண்டிக்கிறாங்கன்னா, வில்வ இலை போட்டு தான் வேண்டிக்கிறாங்க. வில்வம் இலை போட்டு வேண்டுறாங்க. வில்வம்னா வில்வரத்தினத்து கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. உயிர்த்தெழர் காலத்துக்கு எப்படி வேண்டிக்கிறாங்க, வில்வ இலை போட்டு வேண்டிக்கிறாங்க. வில்வம் வில்வரத்தினம் அது கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பனைமரமே சிவசுப்பிரமணியன். இதுக்கு நான் எப்படி சொல்லியிருக்கேன்னா, சிவசுப்பிரமணியன்னா தெரியும், முருகர் சுவாமி தான் சொல்லுவாங்க சிவசுப்பிரமணியன்ட்டு. முருகர் கோவில்லாம் எங்கே இருக்கும், மலை மேலே தான் உயரத்தில் இருக்கும். மலை மேலே இருந்தாலே உயரமாக இருக்குன்னு அர்த்தம். உயரம்னாலே பனைமரம் உயரம் தான். ஸோ நம்ம அப்படி ரெண்டையும் லிங்க் பண்ணிக்கலாம். பனைமரம் அப்படின்னு எப்படி சொல்லுவோம், உயரமாக இருக்கிறதுனால தான் பனைமரம்னு சொல்கிறோம். அந்த உயரத்தில் தான் முருகரோட கோவில் எல்லாம் இருக்கும். முருகரோட இன்னொரு பேர் தான் சிவசுப்பிரமணியன். ஸோ இப்போ இது மாதிரி இந்த ஸ்டோரியில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ பனைமரமே நூலை எழுதின ஆசிரியர்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் இருக்க போகுது. இப்போ இதுக்கு உண்டான இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஸோ ஆப்ஷன்லேருந்து நம்மளால் அந்த ஆன்சர் எடுத்துட முடியும். அதை மாதிரி தான் லிங்க் பண்ணி நீங்கள் படிக்கணும். அடுத்து யானைகள் அழியும் பேருயிர். இது வந்து முகமது அலி, யோகானந்த் 2 பேருமே எழுதியிருக்காங்க. இதில் எதுக்கு அதோ அந்த பறவை போல் எழுதியிருக்கேன்னா, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதோ அந்த பறவை போல் 10th ஸ்டாண்டர்டு அறிவை விரிவுரையில் போட்டிருக்கேன். அதை எழுதினவர் முகமது அலி தான். ஃபஸ்ட் வீடியோவில் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதோ அந்த பறவை போல். இப்போ அங்கே பறவைக்கு எழுதினவர் இப்போ யானைக்கும் எழுதியிருக்காரு. யானைகளுக்கும் அழியும் பேருயிர் இல்லையா, அதுக்கும் எழுதியிருக்காரு முகமது அலின்னு ஞாபகம். இதை வச்சு லிங்க் பண்ணிக்கோங்க. அதோ அந்த பறவை போல் அது தெரியும் உங்களுக்கு. அதை எழுதின மாதிரி யானைகளுக்கும் எழுதியிருக்காரு. அது அழியுது இல்லையா, அப்போது அது அழியாமல் இருக்கிறதுக்கு ஐடியா என்ன பண்ணுறாரு, யோகா பண்ணால் ஆனந்தமாக இருக்கும் அழியாமன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அப்போது இதை பாருங்கள், யோகா பண்ணால் ஆனந்தமாக இருக்கும்னா யோகா ஆனந்த் அது கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. யோகா ஆனந்த் அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இவர் அந்த பறவைக்கு எழுதின மாதிரி யானைகளுக்கு எழுதியிருக்காரு. என்னென்னு எழுதியிருக்காரு, யானைகள் அழியும் பேருயிர் அப்படின்னு எழுதியிருக்காரு முகமது அலி. இப்போ அது அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, யோகா பண்ணால் ஆனந்தமாக இருக்கலான்னு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து எழுதுனது தான் யானைகள் அழியும் பேருயிர். நெக்ஸ்ட்டு சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் பாலகிருஷ்ணன். இப்போது இது என்னன்னா, இதுலேயே ஒரு லெசன் வருது 11th ஸ்டாண்டர்ட்லேயே, மலை இடப்பெயர்வுகள் ஒரு ஆய்வுன்னு சொல்லிட்டு. அதை எழுதினவரும் பாலகிருஷ்ணன் தான். அவர் ஆக்சுவலாக ஒரு IAS தெரியும் இல்லையா, IAS ஆஃபீஸர். ஸோ அவர் ஒரு IAS ஆஃபீஸராக இருக்கவே தான் அந்த மலை இடப்பெயர்கள் பற்றி ஒரு ஆய்வும் எழுதியிருக்காரு. சிந்துவெளி பண்பாட்டோட திராவிட அடித்தளத்தை பற்றியும் எழுதியிருக்காரு. ஒரு திராவிட அடித்தளம்ன்றதுலாம் யாரால் எழுத முடியும், நல்லா அறிவுபூர்வமாக இருக்கிறவங்களால தான் எழுத முடியும்.
அவர் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கவே நல்ல அறிவுபூர்வமாக இந்த திராவிட அடித்தளத்தை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர் பாலகிருஷ்ணன். அடுத்து காவடி சிந்து அண்ணாமலையார். நம்ம காவடி எப்போவுமே முருகர் சாமிக்கு தான் தூக்குவாங்க, காவடி தூக்குவாங்க பார்த்தீங்களா, முருகருக்கு காவடி முருகருக்கு தூக்குவாங்க. இங்கே அண்ணாமலையாருக்கு தூக்குறாங்க. அண்ணாமலையார்னா யார்? சிவன், முருகரோட அப்பா. யூஸ்வலாக முருகருக்கு தூக்குவாங்க. இப்போ இங்கே லெசனில் காவடி சிந்து பாடிக்கிட்டே காவடி யாருக்கு தூக்குறாங்க? அண்ணாமலையாருக்கு தூக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வாடிவாசல் சீசு செல்லப்பா. இப்போ பாருங்கள், இந்த இனிஷியல் சீசுன்னு இருக்குல்ல, அது சேர்த்தா சிசு. சிசுன்னா யாரை சொல்லுவோம்? குழந்தைய சொல்லுவோம் சிசுன்னு. குழந்தைய வந்து செல்லமாக வாடி வாசலுக்கு அப்படின்னு கூப்பிடுற மாதிரி, குழந்தைய செல்லமாக வாடி வாசலுக்கு அப்படின்னு கூப்பிடுறோம். ஸோ சிசுவுக்கு சீசு, செல்லன்றது தான் செல்லப்பா. அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? அடுத்து எழுத்து இதழ் தொகுப்பு கி.ஆ. சச்சிதானந்தன். அவர் தான் தொகுப்பாசிரியர். எழுத்து இதழ் தொகுப்புக்கு சச்சிதானந்தன் தான் தொகுப்பாசிரியர். இப்போ இந்த எழுத்து இதழெல்லாம் யார் தொகுத்தது அப்படின்னா சச்சின் தான் தொகுத்தாரு. யார்? சச்சின். நம்ம பிளேயர், கிரிக்கெட் பிளேயர் இருக்கார் இல்லையா, அவர் ஞாபகம் வச்சுக்கிறது. சச்சின் தான். சச்சின் தான்னா சச்சி, தானுக்கு தான் தானன். பாருங்க, சச்சின் தான்னா சச்சிதானந்தன், அவர் தான் தொகுத்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுத்து இதழ் தொகுப்பு கி.ஆ. சச்சிதானந்தன். அடுத்து மறைக்கப்பட்ட இந்தியா எஸ். ராமகிருஷ்ணன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னா கவனிங்க, இது 10th ஸ்டாண்டர்டில் இதுவும் வீடியோ போட்டிருக்கேன். உலகின் மிகச்சிறிய தவளை பாதம், இது ரெண்டும் எழுதினவர் எஸ். ராமகிருஷ்ணன். அது உங்களுக்கே தெரியும். அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். உலகோட சிறிய தவளையை வந்து எதால் மெரிச்சிட்டாங்க? பாதத்தால் மெரிச்சிட்டாங்க. அது தெரியாமல் மெரிச்சிட்டாங்க. அதுக்கு ராமகிருஷ்ணன் சொல்லியிருப்பேன் இப்படி லிங்க் பண்ணி. இப்போ இந்த விஷயம்லாம் நடந்தது எங்கே? இந்தியாவில். இந்த விஷயம்லாம் நடந்ததை இந்தியாவில் மறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மறைக்கப்பட்ட இந்தியா, அதுவும் எஸ். ராமகிருஷ்ணன். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 2 நூலை வச்சு இதையும் சேர்த்து லிங்க் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த நடந்த விஷயங்கள்லாம் இந்தியாவில் நடந்தது, அதை மறைச்சிட்டாங்க. ஸோ மறைக்கப்பட்ட இந்தியாவும் எஸ். ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சிவானந்த நடனம். சிவானந்த நடனம் வந்து ஆனந்த குமாரசாமி. இப்போ இதுக்கு பாருங்க எப்படி நான் போட்டிருக்கேன்னா, சிவன் யூஸ்வலாக சிவன் சுவாமிக்கு நடனம் ஆடுவாங்க இல்லையா, சிவன் சுவாமிக்கு எப்படி நடனம் ஆடுவாங்க? ஆனந்தமாக நடனம் ஆடுவாங்க. சிவானந்த நடனம் ஆனந்த குமாரசுவாமி. சிவன்றவர் ஒரு சுவாமி, சிவன் அவர் வந்து சுவாமி, அவருக்கு எப்படி நடனம் ஆடுவாங்க? ஆனந்தமாக நடனம் ஆடுவாங்க. சிவன் சுவாமிக்கு ஆனந்தமாக நடனம் ஆடுவாங்க அப்படி. அடுத்து ஜீவா வாழ்க்கை வரலாறு கே. பாலதண்டாயுதம். பாருங்க, ஜீவாவோட வாழ்க்கை வரலாறு அவர் வந்து தண்டமாக எழுதலை, யூஸ்ஃபுல்லாக தான் எழுதியிருக்காருன்னு நான் சொல்ல வரேன். இப்போ ஒருத்தவங்களோட வாழ்க்கை வரலாறு எழுதுறாங்கன்னா அது தண்டமாக எழுதுவாங்க, எழுத மாட்டாங்க, பிரோஜனமாக தான் எழுதுவாங்க. தண்டமாக எழுதலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்டமானா தண்டாயுதம், அதுக்கு லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஜீவாவோட வாழ்க்கை வரலாறு கே. பாலதண்டாயுதம். இந்த ஒரு வேர்டு தான் உங்களுக்கு லிங்க் பண்ணுற வேர்டு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். பண்ணிக்கிட்டீங்க. இப்போ இதுக்கு என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, தண்டமாக எழுதலைன்னா அந்த தண்டம்ன்ற வார்த்தை வந்துச்சுன்னா கே. பாலதண்டாயுதம்னு நீங்கள் ஆப்ஷன் வந்து எடுத்துடலாம். அடுத்து சொல்லாக்கம் ஈ. மறைமலை. அதாவது இதுக்கு பாருங்க, மலையில மறைச்சு வச்சிருந்த சொல்ல வந்து ஆக்கம்னா உருவாக்கிட்டாங்கன்றது தான், உருவாக்குறது தான் ஆக்கம். சொல் ஆக்கம், சொல்ல ஆக்கம்னு எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா மலையில மறைஞ்சிருந்தது அந்த சொல்லு, மலையில மறைஞ்சிருந்த சொல்ல உருவாக்கிட்டாங்க, ஆக்கிட்டாங்க, சொல் ஆக்கம். புரியுதுங்களா? அடுத்து ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் கவிஞர் இன்குலாப். இது பாருங்க, ஒவ்வொரு புள்ளியும் எப்படி அவர் பேர் சொல்லி அழைப்பார்னா, ஒவ்வொரு புள்ளியும் இன்ச்சா பேர் சொல்லி அழைப்பார். எப்படி? இன்ச்சு எதுக்குன்னா, அதை பாருங்க இங்கிலீஷ்ல எழுதிருக்க, தமிழ் இன்ச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ச்சுக்கு இந்த இன் அப்படி அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்ச்சா புல்லுனாலே இன்ச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்ச்சுனா இன்குலாப், இன்னுக்கு இன்னு நீங்கள் எடுத்துடலாம் ஆன்சர். இன்ச்சுன்னு சொல்லிட்டு கவிஞர் இன்குலாப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 11th ஸ்டாண்டர்டில் இருந்த எல்லாமே எதுக்கு ஷார்ட்கட்ஸ் தேவைப்படுதோ மோஸ்ட்லி எல்லா நூலுக்குமே போட்டுட்டேன். நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் சேனல்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.